மேன்செஸ்டர் யுனைட்டட் டே 44 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 44 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் ராணுவம் வந்துட்டு பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்கள துரத்தி லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணி பவித்ராவை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவித்ராவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்றதே வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்காங்க. பலருமே சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் அப்படின்றது போடுற மாதிரி தான் தெரியுது. பட் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்பேர் பண்ணும்போதா இருந்தாலும் சரி, பவித்ரா இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்பவே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவ இருக்கார் இல்லையா, ராணுவ வந்துட்டு பவிக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவை ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டானோ, இல்லை ஒரு அஃபெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலை காமிச்சிட்டான் அப்படின்னாலே சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷாலா இருந்தாலும் சரி, அருணா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவை எக்கச்சக்கமாக ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ராணுவ இருக்கார் இல்லையா, ராணுவ ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றத ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் இந்த வாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா லவ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவர் லவ் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அருண் பேச்சை கேட்டு வீடு ஏறி குதிச்சது பார்த்தோம் அப்படின்னா நேற்று வீட்டையே ரெண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அருண் ஒரே வார்த்தையில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னா நீ குதிப்பியாடா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. பட் குதிச்ச ராணுவ இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மஞ்சள் ஒரு பக்கம், டீம் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு மஞ்சள் ரியாக்ட் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப்டன் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்துட்டு முத்துக்குமரனா இருந்தாலும் சரி, இல்லை சாச்சனாவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்துட்டு பெருசாக எதுவுமே பேசல. ராணுவம் வந்து அந்த இஷ்யூ அப்படின்றது ஆகும்போதா இருந்தாலும் சரி, இல்லை அருண்கிட்ட பேசும்போதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எதையுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் பெருசாக இது பண்ணிக்கல. பட் அந்த கேப்டன் பேட்ச் அப்படின்றது இருக்கு இல்லையா, இன்கேஸ் கேப்டன் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பேட்சை ரிமூவ் பண்ணி மஞ்சளுடைய கேப்டன்சி அப்படின்றத போக வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்ச் அப்படின்றத எடுத்திருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்சை ஃபர்ஸ்டே போய் எடுக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவ்வளோ சரியா படலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் அப்படின்றது கொடுக்கப்படுது. இந்த மாதிரி வந்துட்டு கேப்டன்சி இருக்கு இல்லையா, அது சரியா இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த பேட்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டாஸ்க் அப்படின்றதே ஆரம்பிக்குது, அந்த கேப்டனுக்கான அந்த பொறுப்பு அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க, இல்லை இதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னும் போது அங்கே நோட்டீஸ் பண்ணி அதை காட்டி அந்த பேட்ச் அப்படின்றத எடுத்திருந்தாரு அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி ஒரு காரணம் அப்படின்றத தேடி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கான வாய்ப்பு வரும்போது டக்குன்னு அந்த காரணத்தை சொல்லி நான் பேட்ச் எடுப்பேன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு நல்ல கேமாக படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவராவது பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கன்வின்சிங்காக ஒரு எப்படி சொல்றது ஒரு ரீசன் அப்படின்ற சொன்னாரு. சாச்சனா வந்துட்டு நானும் ஏதாவது சொல்லணும், நானும் அங்கே ஏதாவது எப்படி சொல்றது ஃப்ரேம் பண்ணணும், இல்லை நானும் அங்கே தெரியணுன்றதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ரீசன் அப்படின்றத சொல்லி எடுத்திருந்தாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருந்துச்சு. அவங்க ஹவுஸ்மேட்ஸே அவங்க டீம்மேட்ஸே பார்த்தோம் அப்படின்னா அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜெஃப்ரி கிளவரான ஒரு மைண்ட் செட்டோட அந்த இடத்துல பேசியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். லைக் சாச்சனாக்கும் ஜெஃப்ரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே வயசு தான், 1 or 2 ஏஜஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஜெஃப்ரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த புரிஞ்சுக்கிற தன்மையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த எப்படி சொல்கிறது அந்த மைண்ட் செட்டாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் கூட சாச்சனா கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நேற்று ஒட்டுமொத்த உமன்ஸ் டீமே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா கிட்ட எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியுமே அந்த சாச்சனா புரிஞ்சுக்காம வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா அழுது திருப்பி கொஸ்டின் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த டாஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் கீப்பிங் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கிராசரிஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க நானு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுனால யாராவது ஒரு டீம்மேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து நம்மளே பார்க்கும்போது புரியுது. ஏன்னா ஜாக்லினோ, இல்லை பவித்ரா ஜனனியோ, இல்லை தர்ஷா குப்தா இருந்தப்போ அவங்களோ யாராவது ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ட் டேரெக்டாகவே வந்துட்டு நீ போவேணாம், அது வந்துட்டு சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சாச்சனா அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அது எங்களால் டேரெக்டாக சொல்ல முடியல அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் இருக்கு இல்லையா, உமன்ஸ் டீமில் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நானு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா முந்திரி கொட்டத்தனமாக பண்ணுற விஷயங்கள் அப்படின்றது டீமுக்கு பல நேரங்களில் பேக் ஃபயர் ஆகிடுது அப்படின்னே சொல்லலாம். எந்த டாஸ்க் வந்தாலும் அந்த டாஸ்க் எனக்கு விளாட தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்போ எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி சாச்சனாவுடைய ஓவரால் கேம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிளம்ஸியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா
விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா விஜய் விஷால் ரொம்பவே வந்துட்டு தெளிவாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். பிக் பாஸ்ல 100 டேஸ் தான் இருக்க போகிறோம். அந்த 100 டேஸ்க்குள்ள ஒரு லவ் ட்ராக் அப்படின்றத ஓட்டுறது அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் இங்கே இருக்கேன், நீ வந்துட்டு உனக்கு ஏதாவது பேசணும் இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நீ வந்துட்டு என்கிட்ட டேரெக்டாகவே சொல்லிடு, நானும் இதே வீட்டில் தான் இருக்கேன். அதை விட்டுட்டு ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, லைக் ஜாக்லின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜாக்லின் தான் தூதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருத்தரை நடுவில் வச்சு சொல்றது அப்படின்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு செட்டும் ஆகலை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. நீ வந்து என்கிட்ட சொல்ற அப்படின்னா உன்னுடைய ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு என்கிட்ட சொல்றேன், நான் வந்துட்டு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்றத கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் ஏதாவது உனக்கு சொல்லி புரிய வைப்பேன். ஸோ தேர்ட் பர்சன் உள்ள விடுறது அப்படின்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா டீசென்டான ஒரு ரிப்ளை அப்படின்றத கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் விஷால் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெளிவு இருக்கு இல்லையா, அது ராணுவ கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் விஷாலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராணுவ பொறுத்த வரைக்குமே பவிக்கு ட்ரை பண்றாரு அப்படின்றது பச்சையா தெரிஞ்சு அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா விடாம துரத்துறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவருக்கு தேவையில்லாத ஒரு பேரை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ராணுவ வந்துட்டு நீட் அண்ட் கிளியரா அவருடைய கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாரு அப்படின்ற பட்சத்தில் அது அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் வழக்கம் போல் பார்த்தோம்னா பாய்ஸ் டீம் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ போன 2 வாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அந்த வின் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 3 வாரங்கள் வந்துட்டு உமன்ஸ் டீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமும் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றத வின் பண்ணாங்க அப்படின்னா ஹேட்ரிக்காக நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றத பாய்ஸ் டீமாலையும் வின் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் டீம் தான் கண்டினியூஸாக வின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் வின் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதே கண்டினியூட்டோட போச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய வாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த வார நாமினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா தீபக் இல்லை, ஜெஃப்ரி இல்லை, ரஞ்சித் இல்லை. ஸோ முக்கியமான ஆட்கள் எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கிறதுனால யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்புலையும் இருக்காங்க. எந்த டீம்ல ஜெயிச்சாலுமே முக்கியமான ஆட்கள் நாமினேஷன்ல இருக்கிறதுனால இந்த டைம் நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அதுக்கு எக்கச்சக்கமான சண்டைகள் வாக்குவாதங்கள் வரும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த ராஜாராணி டாஸ்க் அப்படின்றத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ராஜாராணி டாஸ்க் அப்படின்னோடனே அசீம் இருந்த சீசன் இருக்கு இல்லையா, ஏன்னா அசீமுக்கும் விக்ரமனுக்கும் எக்கச்சக்கமான சண்டைகள் அப்படின்றது அந்த டாஸ்கில் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ராஜாராணி டாஸ்க்கை பார்த்தோன்னே அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் கிளவராக பார்த்தோம் அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த கேரக்டர் அப்படின்றத பிரித்து கொடுத்துட்டாரு. இல்லை அப்படின்னா வந்துட்டு தர்ஷிகா அங்கே ராணியாவும், முத்துக்குமரன் இங்கே ராஜாவாகவும் அந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களே இருந்திருப்பாங்க. பிரஜைகளாக வந்துட்டு அடுத்தடுத்து இருக்கவங்க இருந்திருப்பாங்க. பட் பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வெளியில் அதிகமாக தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான பதவிகள் அப்படின்றத கொடுத்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்க்கு நாட்டு பிரஜை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ஒற்றனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உமன்ஸ் டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் கெஸ் பண்ண மாதிரியே ஜாக்லினை தான் ஒற்றனா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீமில் வந்துட்டு ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஸோ நான் இருக்கும்போது பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால ஜாக்லினுடைய ஐடியாவையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்துட்டு அவங்கள ஒட்டனா நியமிச்சிருக்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு பாய்ஸ் டீமுக்கு வேலை பார்க்க போகிறாங்க, இந்த ராஜாராணி டாஸ்க் எப்படி போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டே 44 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இன்சிடென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 45 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.